ஊட்டி வந்துட்டான். தலைக்குந்தா செமையாக கை வலிக்குது, சரியான கை வலி. உங்களுக்கு எப்படி இருக்கு பாஸ் இங்கே நிற்கிறது? நடுங்கிட்டே இருக்கேன். விரலோட நுனியிலலாம் பாருங்க, பிளட்டே இல்லை, பிளட் எல்லாம் கிளாட் ஆயிடுச்சு. வயசானவன் ஆயிடுச்சு, தோல்ல சுருங்கிடுச்சு. ஆளு கிட்ட கிட்ட நடுங்கிட்டு இருக்காரு. ஐயோ மிஸ்ட்டு பாருங்க, வெள்ளை கலர்ல இருக்கு பாருங்க மிஸ்ட்டு பாருங்க அப்படின்ட்டு நாங்களே சொல்லிப்போம். அழகா வருது பாருங்க, அப்படியே எங்களே நோக்கி வருது. அதே வியூவும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் பாருங்க, ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே தான் இருக்கும். சினிமேட்டிக்காக எடுக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இங்கே வரலாம், அந்த மாதிரி தான் சூப்பராக இருக்கு. இங்கேருந்து கிளம்ப மனசு இல்லை, ஏன்னா அங்கே பாருங்க சரியான ஒரு வியூ. இல்யூஷன் ஆவதா மட்டும் சொல்லுங்க. நம்ம கேரளா டீயை விட நல்லா தான் இருக்கு. 2:30 மணிலேருந்து முடிச்சு தான் இருக்கோம். ஸோ அதனால் வீட்டுக்கு போகிறது தான் எங்களுக்கு சேஃப்னு நினைக்கிறேன். காய்ஸ் இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பெட்ரோல் அடிக்க வந்தோம். மணி இப்போது 3 o'clock. ஒரு 2:30 போல் நாங்கள் கிளம்பணும். இப்போ மணி 3 o'clock. இன்னும் ஒரு 2.5 hours நாங்கள் ரீச் ஆயிரோன்னு போட்டிருக்கு. நாங்கள் எங்கே போகிறோம்னு நீங்கள் பாருங்கள். ஒரு இடத்துக்கு ட்ரெண்டிங்காக இருக்கிற இடத்துக்கு இப்போ போயிட்டுருக்கோம். அந்த இடம் எப்படி இருக்க போகுதுன்னு எங்களுக்கே சர்ப்ரைஸ் தான். போயிட்டு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். காய்ஸ் நாங்கள் ஊட்டி ஏர்பிளேன் ட்ரெயின்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். குன்னூர் வழியாக வந்துட்டு ஏறிட்டு இருக்கோம். இப்போ வந்து 4:20 ஆகுது டைமு. நான் எங்கே போயிட்டுருக்கோன்றது ரிவீல் பண்ணலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த டைமில் போகிறவங்க எங்கே போயிருப்பாங்கன்னு. ஊட்டினா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே லெட்ஸ் கோ காய்ஸ். இப்போ டைம் வந்து 4:30 ஆகுது. குன்னூர் வழியில் யார் வண்டியே வரமாட்டேங்குது கைஸ். நாங்கள் மட்டும் நானும் பட்ஜெட் பஸ்ஸுக்கு மட்டும் தனியாக போகிற மாதிரி இருக்குது. இந்த ஊட்டி ரோடு ஃபுல்லாக பாருங்க கைஸ், ஒரு வண்டி இல்லை. ஸ்டார்ஸ்லாம் சூப்பராக தெரியுது, செம்மையாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி த்ரில்லிங்காகவே இருக்குது இந்த ரோடு இப்போ போகிறது ஃபுல்லாக. ஏன்னா ஃபுல் இருட்டு, மேலே ஸ்டார்ஸு ஃபுல்லாக கருப்பாக இருக்குது. நம்ம மவுண்டன்ஸ்லாம் காலையில் மாதிரி அந்த பியூட்டிஃபுல் ஃபுல்லாக அப்படியே கருப்பான மாதிரி இருக்குது இப்போ இந்த ரோடு. இந்த டைமில் ஒரு பப்ளிக் எம்டிசி பஸ் போயிட்டுருக்கு கைஸ். ஐயோ ரைட்டில் ஏறிடுங்க. கைஸ் கார் ஒன்று நின்றுருக்கு கைஸ், பெரிய ஒரு காரு தெரியுதா உங்களுக்கு? தெரியவே இல்லை பஸ் தானா, ஃபோனில் தெரியல. காலையில் உங்களுக்கு எவ்வளோ அழகாக தெரியுற இந்த மவுண்டன் வியூஸ்லாம். நைட் ஆனால் செம்ம இருட்டாக, பின்னாடி நாங்கள் வண்டியே வராதனால செம்ம இருட்டு பின்னாடி ஃபுல்லாக. பின்னாடி பார்த்தா ஒன்றுமே தெரில. நான் கை வரைக்க இந்த ஏரியா வியூஸ்லாம் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். சின்ன லைட்டிங்காக தெரியுது பாருங்கள். ஊரோட வியூ நைட்டு ஒரு 4 மணி அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் இப்படி தான் இருக்கும் கைஸ். நைட்டு வந்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாமல். காய்ஸ் இந்த இடத்துல டீ குடிக்கலான்னு எடுத்தணும். பாசித் வந்து கை க்ளவுஸ் போட்டே கை செம்மையாக வரைச்சிருச்சு கைஸ். நான் வெறும் கையில் வந்தனால செம்மையாக கை விரலாம் செம்ம வலி கைஸ். வானம் எப்படி இருக்குது பாருங்க நீலா. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டரில் நாங்கள் போக போகிற ஸ்பாட் வந்துருச்சு. என்ன இப்படி இருக்கேன் வண்டியில் எதை போட்டுட்டு. கைஸ் நாங்கள் ஊட்டி வந்துட்டோம். தலைக்குந்தா செமையாக கை வலிக்குது, சரியான கை வலி. உங்களுக்கு எப்படி இருக்குது பாசித் இங்கே நிற்கிறது? நான் நடுங்கிட்டே இருக்கேன். நானே எடுக்கும்போது நடுங்கிட்டே தான் எடுத்துட்டு நடுங்கிட்டே ஒன்று சொல்ல முடியுமா? நாங்கள் வண்டியில் ஃபுல்லாக 3 மணிக்கு கிளம்புவாங்க. இடையில ஒரு டீ குடித்தோம் பாருங்க.
டீ குடித்ததுலேருந்து பாசியத்துக்கு ரொம்ப நடுக்க ஆரம்பிச்சிருச்சாம்மா. எனக்கு ரொம்ப நேரமும் நடுங்கிட்டே தான் இருக்கு. சரியான மிஸ்டாக இல்லை, அந்த சைடு பாருங்கள் மிஸ்ட்டு தான் நினைக்கிறேன். எங்கே பாருங்க வெள்ளை கலரில் இருக்கு பாருங்க மிஸ்ட்டு பாருங்க அப்படின்ட்டு நாங்களே சொல்லிப்போம். ஃபுல்லாக வெள்ளை கலரில் ஏதோ பூ மாதிரி ஏதோ ஒரு செடி, அவ்வளோதான். அதெல்லாம் மிஸ்டெல்லாம் இல்லை. குளிர் தான் செமையாக அடிக்குது. நாங்கள் வண்டியில் வந்தனால செம்ம ஜில்லு காற்றோடு வந்தோம்ல, சரியான ஜில்லு, கையெல்லாம் வலிக்குது. கைஸ் தலை கொந்தாவை பார்த்துட்டு அத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்க. எல்லாருமே தலை கொந்தாவை பார்த்துட்டு வந்தாங்க தான். அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து நாங்களும் அப்படி தான் வந்தாங்க. ஆனால் மிஸ்ட்டு இல்லை, நாங்கள் நடைஞ்சு உறைஞ்சிருவோம் போல இருக்குது. நாங்கள் 2 பேரும் எப்படா வெயில் வரும்ன்ட்டு காத்துட்ருக்க வேண்டியது. கண்ணாடியில் பார்த்தேன், கார் கண்ணாடியிலே பார்த்தேன்னு சொல்கிறாரு பாசிட்டு. லைட்டாக இருந்துச்சுங்க ஸ்னோ மாதிரி. ஆனால் இங்கெல்லாம் இல்லை, வேணால் ஃபில்ட்ரு போட்டு வேணால் காட்டலாம் ஸ்னோ இருக்குன்னு. வேணால் ஃபில்ட்ரு போட்டு காட்டுறேங்க. நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். விரலோட நுனியிலலாம் பாருங்க பிளட்டே இல்லை, அப்படியே கையெல்லாம் வெள்ளை கலரில் ஆயிடுச்சு. பிளட்டெல்லாம் கிளாட் ஆயிடுச்சு. வயசானவன்ட்டு ஆயிடுச்சு, தோலில் சுருங்கிடுச்சு. நாங்கள் எதுவும் கிளவு மாதிரி ஆயிடுச்சு கேஸ் கையெல்லாம். ஸோ உங்களுக்கு புரியாது, வீடியோவிலும் தெரியாது. நாங்கள் ஊட்டிக்கு வந்து 1 மணிக்கு வந்தாங்க, இன்னைக்கு தான் 3 மணிக்கு கிளம்பி போவாங்க. இப்படி இருக்குது. ப்ராப்பரான சோட்டரில் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க, ஒரு ஜிப்பு இருக்காதுல. குளிருது. 15ஆம் தேதி டிசம்பர் 15ஆம் தேதி தலைக்குந்தால மிஸ்டோட இருக்குன்னு ஒரு ரீல்ஸ் வந்துச்சு. அந்த ரீல்ஸை பார்த்துட்டு நாங்கள் வந்து ஒரு 3 மணிக்கே உட்காரத்துலேருந்து கிளம்பிட்டோம். 6 மணிக்கு இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே கெட்ட நேரம் வேணுமோ தெரில, செம்ம குளிராக இருக்குது. ஆனால் பனி எதுவுமே இல்லை, மிஸ்ட்டும் இல்லை. கையெல்லாம் பாருங்கள், பிளட் அப்படியே லாக் ஆகி நிற்கிது. இதில் வேறு க்ளவுஸ் போட்டு வேறு வந்தேன். சொட்ரு போட்டதுக்கு மதிப்பு இல்லை, ஜீன்ஸுக்கு மதிப்பு இல்லை, அந்தளவுக்கு குளிருது. ஆனால் எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஊட்டிக்கு வந்து 3 மணிக்குள்ளே கிளம்பி வரணும்னு. அதே மாதிரி ரொம்ப நாள் ஆசை எனக்கு நிறைவேறிடுச்சு. யார் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சஃபீர் மிஸ்ஸு, ஆசிஃப் டியூக்கர் அண்டு நானும் 2 பேர் மட்டும் வந்திருக்கோம். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மிஸ்ட் இல்லை, ஆனால் ஊட்டியில் வந்து 1 டே ட்ரிப்பில் எந்தெந்த பிளேஸெல்லாம் சுற்றி பார்க்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீ தான் பிளான் பண்ணு எந்த இடத்துக்கு போகிறோன்னு. நாங்கள் ஒரு பிளானிங்கே தான் வந்திருக்கோம். பக்கத்துலேயே பைன் ஃபாரஸ்ட் இருக்குது, அங்கே போகலாம். இல்லாட்டி வேறு எதாவது டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போவோம். அண்ட் அந்த ரீல்ஸை பார்த்துட்டு பின்னாடி திரும்பி காட்டுங்க ப்ரோ, எத்தனை பேர் வந்திருக்காங்க பாரு. இங்கேயே ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. தலைக்குந்தாந்துட்டு ஒன்றத்தையும் காணோம். தூரத்துலேருந்து பார்த்தா மிஸ்ட்டு மாதிரியே தெரியுது, ஆனால் அந்த செடியில் வெள்ளை கலர் பூ தான் இருக்குது. இதெல்லாம் காஞ்சு போய் கிடக்கு. எக்ஸாக்டாக இந்த ஸ்பாட்டு தாங்க. தலைக்குந்தான்னு அடித்தா மசனக்குடி ரோடு வரும், பைன் ஃபாரஸ்ட் போகிற வழியில் தான் இருக்குது. ஆனால் மிஸ்டே இல்லை, ஆனால் நல்லா இருக்குது. விடிய காலையில் வந்து பார்க்கறது இந்த இடத்த. கைஸ் பட்ஜெட் பாஷை தான் பாருங்க. ஆளு கிட்ட நடுங்கிட்டு இருக்காரு. ஐயோ மிஸ்ட்டு லைட்டாக தெரியுது, அங்கே ஒரு ஆவி பறக்குது. ஆனால் காட்டுறேன் கைஸ், சீரியஸாக அங்கே தெரியுது மிஸ்ட்டு பறக்குது பாருங்க. தண்ணியில் போயிட்டுருக்கு பாருங்க மிஸ்ட்டு. ஃப்ரோசன் ஆவியா என்னன்னு தெரியல, ஆனால் போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும் பாசி தாங்க, கிட்ட போய் பார்க்கலாம். காய்ஸ் வந்ததுக்கு பிரயோஜனமா அங்கே பாருங்க கைஸ், போயிட்டுருக்கு, வந்துட்டுருக்கு மிஸ்ட்டு தண்ணி வழியா. அங்கே பாருங்க நோறுதுங்களா. நாங்கள் வீடியோவில் பார்த்த அளவுக்கு இல்லாட்டியும் நாங்கள் வந்ததுக்கு நீங்கள் வந்த மாதிரி இருக்குது கொஞ்சோண்டாச்சு. ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது, இருந்தாலும் வந்துருச்சு. ஜாலியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். நானும் பாசித்தான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டேன். சரி, அழகாக வருது பாருங்க, அப்படியே எங்களே நோக்கி வருது. வா 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 மிஸ்டே வா வா.
வருதா இருக்கு. ஐயோ பரப்பிருச்சு, பரவலாயிடுச்சு பாருங்க. காணாம போதே. காய்ஸ் அங்க பாருங்க, மிஸ்ட் வாட்டர் வந்துகிட்டு இருக்கே. மிஸ்ட் வாட்டர் வருது. மிஸ்ட் வாட்டர் நாங்களாம் நிற்க முடியாம நின்றுருக்கோம். ஆனால் அந்த எருமாடெலாம் பார்த்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு. அதோட தோல் எங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் போல. செம குளிர், செம ஃப்ரீஸு. எவ்வளோங்க கையில் கூட வைக்க முடியல, எதையும் பிடிக்கவே முடியல, கையெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு பாருங்க. எருமாடு கும்பலாக நாங்கள் தலை குந்தாக்கு அதுவும் வந்திருக்கு. வியூ பாயிண்ட் பார்க்க மிஸ்ட்டு வந்திருக்காங்க. எங்களை மாதிரி தேட வந்திருக்கு. பட் செம்ம குளிருங்க. நாங்களே கோயம்புத்தூரில் இருக்கவங்க, எங்களுக்கு இந்த குளிருது. குளிர் தாங்க முடியலைங்க. குளிர்னு ஒரு நிறைய வாட்டி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அந்த அளவுக்கு இருக்குது. முடியல, பார்த்தாவே தெரியும், கையெல்லாம் பார்த்தாவே தெரியும். அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸாக போகணும். அப்புறம் இந்த இடம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. எல்லாம் எருமாடாக ஓடிட்டு இருக்கு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குது இந்த இடம். வந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க நல்லாயிருக்கும். அப்படியே நீங்கள் பக்கத்துலேயே பைன் ஃபாரஸ்ட்டில் இருக்குது, ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது, அப்படியே விசிட் பண்ணலாம். இந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே பக்கத்தில் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அது ஒரு 9 மணிக்கு ஓப்பன் ஆகும். 9 மணிக்கு ஓப்பன் ஆகும். காய்ஸ் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வென்லாக் டவுன். நாங்கள் வந்து தலைக்குந்தாலேருந்து இப்போ வென்லாக் டவுன் வந்திருக்கோம். அங்கே வந்து கொஞ்சம் நேரம் குளிர் காஞ்சிட்டு இருந்தோம். வெயிலில் ரொம்ப ஃப்ரீஸ் ஆனதுனால பைன் ஃபாரஸ்ட் வந்து க்ளோஸ் ஆன காரணத்தினால 8 மணின்னு போட்டிருக்கேன், ஆனால் 8 மணிக்கு ஓப்பன் ஆகலை. அதனால் நாங்களாம் வந்து வென்லாக் டவுன்னு ஒரு இடத்த நாங்கள் ப்ரீவியஸாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் இடத்த வந்து ஃப்ரீயாக நம்ம இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். ஆனால் சுற்றி பாருங்கள், பைன் ஃபாரஸ்ட் இருக்கும், அதே மாதிரி ஒரு ஸ்லோப் இறங்கும். அதே வியூவும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் பாருங்கள். ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ண நினச்சினே இந்த இடத்துக்கு வரலாம். வென்லாக் டவுன் ஊட்டி பாருங்க கைஸ். அப்படியே நடக்கிறேன், வியூ சூப்பராக இருக்கும். சினிமேட்டிக்காக எடுக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இங்கே வரலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் சூப்பராக இருக்குது. இந்த வென்லாக் டவுனோட வியூ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மலை, பைன் ஃபாரஸ்ட், அங்கே ஒரு கேங் வைப் பண்ணிட்டு அங்கே ஒருத்தவனுக்கு கத்திக்கிட்டு இருக்கானுங்க அந்த பேர். அப்புறம் ஜீப் சஃபாரி கூட்டிகிட்டு போவாங்க. ஜீப் சஃபாரி போகிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம வண்டியில் வந்துட்டு நார்மலாக இறங்கி வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம், அதுவே நல்லாயிருக்கும். இந்த பக்கம் ஒரு ஆஃப் ரோடு இருக்குது, அதில் வந்து ஜீப்பில் மட்டும்தான் போக முடியும். நீங்கள் வண்டியில் வந்தீங்கன்னா இங்கேயே நிறுத்திக்கிங்க, வண்டி நிறுத்திட்டு இப்படி கீழே இறங்கிக்கலாம். இதுதான் வென்லாக் டவுன். அங்கேயும் நல்லாயிருக்கும், ஃபுல்லாக புல்வெளியாக இருக்கும், மரமாக இருக்கும், வியூ பார்க்க வேறு லெவலில் இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஸ்பாட்டு. இப்போ நாங்கள் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வியூ வேறு லெவலில் இருக்குங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸு, அதிகமாக க்ரௌட் இல்லாத பிளேஸாகவும் இருக்கும். காய்ஸ் இப்போ நாங்கள் கொஞ்சம் தூரம் ட்ரெக்கிங் பண்ணி வந்துட்டோம், வாக் பண்ணி. இதுதான் அந்த வியூவு. கீழே போனீங்கன்னா அந்த மரம் இருக்கும், அங்கே போயும் மரத்துக்கு நடுவில் எடுத்துக்கலாம் பைன் ஃபாரஸ்ட்டு. இங்கே நம்ம பட்ஜெட் பாசிட் வந்து சில் பண்ணிக்கிட்டு இருக்காரு வியூவை உக்காந்து பார்த்துக்கோங்க. கிளைமேட்டு எப்படி இருக்குது பாருங்கள். நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே உக்காந்து ரசிச்சுட்டு இங்கேருந்து நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு பிளான் பண்ணலான்னு இருக்கோம். லெட்ஸ் கோ. வென்லாக் டவுனுக்கு போகிற வழி இப்படி தான் இருக்கும். இப்போ நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். வரும்போது இப்படி தான் ஆஃப் ரோடாக இருக்கும்.
2 சைடு மரம், 2 சைடு பைன் ஃபாரஸ்ட். அப்படியே ஆஃப் ரோட்டில் ஓட்டுறது தான். ஓரளவுக்கு டிரைவிங் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களால ஓட்ட முடியும். இனி இதை விட பயங்கரமான ஆஃப் ரோடெலாம் இருக்கும். அதுக்கு வந்து எக்ஸ்பல்சர் இருந்தால் தான் போக முடியும், ஆக்டிவாவில் போக முடியாது. நாங்கள் முன்னாடியே நிறுத்திட்டு அப்படியே அந்த வென்லாக் டவுனை பார்த்துட்டு இப்போ திரும்பி பைன் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோம். இல்லாட்டி சூலூர். அங்கே ஓப்பனில் இருக்கானு தெரியல. இப்போ 9 மணி ஆயிடுச்சு. பைன் ஃபாரஸ்ட்டு ஓப்பனில் இருந்தால் அதை பார்த்துட்டு அப்படியே சோலூர் வியூ பாயிண்ட் போகிறதா பிளான். நாங்கள் வந்து பைன் ஃபாரஸ்ட் போகல, சோலூர் வியூ பாயிண்ட் போகிறோம். அங்கே போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது பைன் ஃபாரஸ்ட் போய்க்கலான்னு இருக்கோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி சோலூர் வியூ பாயிண்ட் இருக்குது. வென்லாக் டவுன்லேருந்து திரும்பி வரும்போது சோலூர் வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே 8 கிலோமீட்டரில் இருக்குது. வென்லாக் டவுன்லேருந்து சோலூர் வியூ பாயிண்ட் 8 கிலோமீட்டர். அதை விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பைன் ஃபாரஸ்ட் போகிறோம். சோலூர் வியூ பாயிண்ட் போகிற ரோடு பாருங்கள், நல்லா இருக்குது. ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பசங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹில்ஸ் எல்லாம் ஓட்டலாம். எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி ஹில்ஸ் எல்லாம் போய்க்குவோம். நம்ம ஆக்டிவாகவும் போவார் ஹில்ஸில். ஒரு 40-30 போவார். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி. ஒரு 9:30 நாங்கள் அங்கே போயிடுவோம். அங்கேயே ஓப்பனில் இருக்கான்னு பார்க்கலாம். மேப்பில் வந்து 9 மணின்னு போட்டிருக்கு. அங்கேயாச்சும் கவர்மெண்ட் கரெக்டாக ஓப்பன் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். இல்லாட்டி நாங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ண வேண்டிய இடமே பைன் ஃபாரஸ்ட் தான். ஆனால் 8 மணின்னு போட்டு அங்கே பூட்டு கிடந்துச்சு. நல்லா குளிரவும் செய்து, வெயில் அடிக்குது. சோலூர் வியூ பாயிண்ட் போகிற வழி ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு தான் இருக்குது. ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு போனாவே 2 வீலர் போக முடியாத அளவுக்கு கேப்பே இருக்குது. ஒரு கார் போகலாம், 2 வீலரில் 2 பேருமே கிராஸ் பண்ணி போய்க்கலாம். வழி விட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாகவே போய்க்குங்க இந்த ரோட்டில். நிறைய பெண்டு இருக்குது, சின்ன சின்ன பெண்டு. ரோடு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். பஸ்ஸெல்லாம் வந்தால் கஷ்டம். நாங்கள் வரும்போது ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்துச்சு, அப்படியே கொஞ்சம் வழி விட்டு நான் கேப் விட்டு வந்துட்டோம். அண்ட் நெட் ஏர்டெல் பார்த்தீங்கன்னா நெட்டே கிடைக்கல. அதனால் முன்னாடி மேப் போட்டு வச்சுக்கிங்க. சோலூர் வியூ பாயிண்ட்னா அடித்து வச்சிட்டிங்கன்னா ஆஃப்லைனில் கூட பார்த்துக்கலாம். இப்போ கூட கார் கிராஸ் அனுப்பிச்சு பார்த்துருப்பீங்க. கைஸ் அந்த பக்கம் பாருங்கள், மிஸ்டாக இருக்குது. இப்போ தெரியும் உங்களுக்கு. நல்லா பார்க்க வேறு லெவலில் இருக்குது. கேமராவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, லைவாக பார்க்கறது செமையாக இருக்குது. பட் நாங்கள் அந்த இடத்துக்கு போகல, இது இறக்கத்தில் போயிட்டுருக்கு, பார்ப்போம். சூலூர் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். சோலூர் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் அந்த பார்க்கிங் பண்ணிக்கிட்டோம். இங்கே ஒரு இது வச்சுருக்காங்க, இங்கே ஒரு டிரான்ஸ்பாஸ்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து வேலைக்காது. நாங்கள் போயிட்டு வியூவை மட்டும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம். வாங்க போகலாம். மேலே வியூ வந்துருச்சு. சோலூர் வியூ பாயிண்ட். நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போது மிஸ்ட் இருந்துச்சு. இங்கே இருக்குமோன்னு பார்த்து இருக்குங்க. இருக்கு, அங்கே இருக்கு, மிஸ்ட் இருக்கு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அங்கே பார்த்தீங்களா உள்ளே வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஒரு வியூ பாயிண்ட் தான். இதில் என்ன டேஞ்சர் ஆக போதும் எனக்கு தெரியல. ஆனால் அங்கே உள்ளே வந்து அபராதம்னு போட்டிருக்காங்க. ஆனால் ரீல்ஸ்லையும் கிடைக்கும், அதை பார்த்தா நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சோலூர் வியூ பாயிண்ட் கிட்ட தான் நிற்கிறோம். இது சோலூர் வியூ பாயிண்ட்டு. ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் நினைக்கிறேன். வீடு கொஞ்சம் தான் தெரியுது. இந்த பக்கம் ஃபுல்லாக வில்லேஜ் இருக்குது. பட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே மிஸ் பண்ணிட்டோம். இங்கே மிஸ் பண்ணல, நல்லா இருக்குது. ஆனால் என்ட்ரி ஏன் கேன்சல் பண்ணாங்கன்னு தெரில. நிறைய இருக்க மாட்டாங்க, யாரோட பேரையும் கிறுக்கி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனால் இதை பாருங்க, பக்காவாக இருக்கு. இதான் அந்த வியூ பாயிண்ட். சூப்பராக இருக்கு. இங்கேருந்து ஃபுல் மிஸ்டோட மழைலாம் தெரியும். சூப்பராக இருக்கு.
கோயம்புத்தூர்லேருந்து கிளம்ப போகிறோம் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து. இங்கேருந்து கிளம்ப மனசு இல்லை. ஏன்னா அங்கே பாருங்கள் சரியான ஒரு வியூ. பேக்ரவுண்டாக வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்க வீடியோ பங்கமாக இருக்கும், பயங்கரமாக இருந்துச்சு. பட் என்ன எதுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க தெரில. நாங்கள் அதனால் அரை மணி நேரம் நின்றுருப்போம்னு நினைக்கிறீங்க. அரை மணி நேரம் கூட இருக்காது, கொஞ்சம் நேரம் ஒரு ப்ரிகாஷனாக நாங்கள் இப்போ கிளம்பலான் இருக்கோம். ஏன்னா அங்கே போர்டெல்லாம் போட்டிருக்காங்க, யாரும் இல்லை. எங்களுக்கு இங்கே இருக்கணும் தான் இருக்குது. வண்டி அங்கே விட்டனால இங்கேருந்து கிளம்ப போகிறோம். மற்றபடி வண்டி இப்போ சேவ் பண்ணுறதுக்காக இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் தான். இங்கேருந்து சோலூர் வியூ பாயிண்ட்லேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தான். வாங்க போகலாம். டிஃபன் சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு பைன் ஃபாரஸ்ட் பார்த்துட்டு அடுத்ததுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர் ஒரு 10 மணிக்கு போகலான்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைன் ஃபாரஸ்ட்குள்ளே வந்தாச்சு. ஒரு மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா வாங்குறாங்க. 2 பேர்த்துக்கு 80 ரூபா ஆச்சு. டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 இருக்கும். உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே கூட்டமாக இருக்கு பாருங்க, நல்லா கூட்டமாயிருச்சு. சஃபீருக்கு பிடிச்ச பிளேஸ், மணிக்கு பிடிக்காத பிளேஸ். பைன்குள்ளே இறங்கிட்டு இருக்காரு பாசித். தள்ளிகிட்டே போகுது, அப்படியே இறங்கிட்டு இருக்கோம் பொறுமையாக. கைஸ் இல்யூஷன் ஆவதா மட்டும் சொல்லுங்கள். இப்போ எங்கே இருக்கோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பைன் ஃபாரஸ்ட் அப்படி இருக்கிறேன்னு சுற்றுதா அதெல்லாம். இந்த சைடு லேக்கு, அப்படியே அந்த வந்தீங்கன்னா லேக்கு. வேறு வழியாக வந்துட்டோம். எல்லாம் ஒரு வழியில் போகிறாங்க. நான் எல்லாரும் போகிற வழியில் போகல, நாங்கள் ஏதோ வழி உண்டாக்கி இப்படி வந்திருக்கோம் கீழே. பைன் ஃபாரஸ்ட் என்ன ஆட்டம் ஆடுது பாருங்க, விழுந்துருமோங்கிற ஒரு ஃபீல் கூட ஆகுது அங்கே ஆடுது. ஆடுற மரமாக இருக்குது, எங்கள் மேலே உழுவாமல் இருந்தால் சரி. பைன் ஃபாரஸ்ட்ல பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு லேக்கு. நானும் குழம்புறேன் போட்டோம் பாருங்க. குரங்கு கூட்டம். குரங்கிட்டெல்லாம் ஃபோன் வச்சு நோண்டிகிட்டு இருக்காதீங்க, பிடுங்குச்சுன்னா முடிஞ்சு. ஃபோன் நம்ம தொலைச்சான்னு நினச்சிக்க வேண்டியதுதான். கைஸ் இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் சூப்பராக இருக்கு ஒரு லேக்கு பக்கத்துலேயே. ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் சஃபீர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தோம். அங்கே வந்து நாங்கள் குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். அங்கே ஒரு பாறை கூட இருந்துச்சு, அந்த பாறையும் கண்ணில் தெரிய மாட்டேங்குது. அதுக்குள்ளே லேக் மாறிடுச்சு 1 இயரில். அந்த வீடியோவில் பார்த்தா கூட தெரியும், எல்லாமே இப்போ தெரியல. தண்ணி மறைச்சிருச்சா என்னன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் அப்போ மலையில் வந்ததுனால இந்த பக்கம்லாம் வரலன்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய ஃபோட்டோ எடுக்குது, நிறைய ஸ்பாட் இருக்குது. அந்த குரூப்பாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, லேக் பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறதில்ல, அப்படி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எந்த பிளேஸுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நாங்கள் வந்து ஒரு 4 அது என்ன ஊர், 4 ஊர் இல்லை அந்த ஊர் பார்த்தீங்கன்னா தலக்குந்தால ஸ்டார்ட் பண்ணி ஃபைன் ஃபாரஸ்ட் வரைக்கும் ஒரு 4 இடத்த நாங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் எத்தனை இடத்த கவர் பண்ண முடியும்னு தெரியல, பார்க்கலாம். நாங்கள் பிளான் பண்ண மாதிரி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 hours 2 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு 4 பிளேஸை விசிட் பண்ணிடலாம். எல்லாமே பக்கமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் போகிறது கொஞ்சம் தூரமாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அப்படியே இன்னும் ஃபைன் ஃபாரஸ்ட்லாம் நிறைய இருக்குது. வாங்க அங்கே ஃபோட்டோ எடுக்கிறது நிறைய ஸ்பாட் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இருங்க. கேஸ் ஊட்டியில் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலே தடை. ஆனால் நம்ம மக்கள் பாருங்கள் 1 லிட்டர் கேனை வாங்கிட்டு வந்து இங்கே போட்டு வச்சுறாங்க. அதுக்கு தான் இங்கே கேனே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணிடுவாங்க. பிளாஸ்டிக் பாட்டில் 1 லிட்டர் பாட்டிலே கிடைக்காது. இவங்க ஊர்லேருந்து கொண்டு வந்து இந்த லேக் கிட்ட போட்டுட்டு போகிறாங்க பாருங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. டூரிஸ்ட் பிளேஸே எப்படி நாஸ்தி பண்ணுறாங்கன்னே தெரியல. சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாதீங்க. So sad guys. கைஸ் இதோட பைன் ட்ரீ ஃபாரஸ்ட்டை வந்து நாங்கள் முடிவடைச்சுக்கிறோம்.
அடுத்த இடம் எங்கே போகலான்னு பார்ப்போம். லெட்ஸ் கம்ப்ளீட். அடுத்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டோட்டா பேட்டா வெல்கம்ஸ் யூ. அங்கே வந்திருக்கோம். இங்கே ஒரு மார்க்கெட் இருக்கு. இதான் அந்த மார்க்கெட்டு, டோட்டா பேட்டா மார்க்கெட். இந்த மார்க்கெட் ஃபுல்லாக அக்சசரிஸு, ஊருக்கு தேவையானது அந்த மாதிரி பொருள் தான் இருக்குது. சாப்பிட்றது இந்த 3 தான் இருக்குது. தொட்டபேட்டா உள்ளே வந்துட்டோம். என்ட்ரன்ஸு டிக்கெட்டு 10 rupees. பேட்டா இதுதான் தமிழ்நாடோட ஹையஸ்ட் பீக்கு. 3600 மீட்டர்ஸில் நம்ம ஹைட்டில் இருக்கோம். இங்கேருந்து இந்த ஒட்டப்பேட்டா வியூ பாயிண்ட்லேருந்து 2 ஊர் தெரியும். குன்னூர் வியூ ஒன்று, ஊட்டி வியூ ஒன்று. அது ரெண்டுத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஹையஸ்ட் பீக். நம்ம தமிழ்நாடோட ஹையஸ்ட் பீக்கு. அது குன்னூர். ஊட்டி வியூ. அந்த சைடு குன்னூர் வியூ இருக்குது. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். குன்னூர் வியூ பார்த்துக்கோங்க. இதான் குன்னூர். மறந்துடுச்சு, அதனால இதான் குன்னூர். இந்த சைட்லேருந்து பார்த்து குன்னூர். இப்போ நம்ம ஊட்டி வியூவில் நிற்கிறோம். ஊட்டி வியூ எப்படி தெரியுது பாருங்க. ஊட்டி ஊர் கசகசன்னு நிறைய தெரியுதா. தொட்டப்பேட்டாலேருந்து இந்த 2 ஊரையும் பார்த்துக்கலாம். தொட்டப்பேட்டா பீக்லேருந்து இங்கே உள் வழியாகவும் ஒரு வழி இருக்குது. படிக்கட்டு ரவுண்டு ஸ்டேர்ஸ் இறங்கிட்டு இருக்கோம். கைஸ், தொட்டப்பேட்டாவில் வந்து டீ குடிச்சிட்ருக்கோம். இது ப்ரைஸ் வந்து 20 ரூபா. நல்லா தான் கைஸ் இருக்கு. நம்ம கேரளா டீயை விட நல்லா தான் இருக்குது. காய்ஸ், இப்போ வந்து தொட்டபேட்டா நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். சுற்றி கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை இடம் இருக்குது. இப்போ நாங்கள் கீழே இறங்கும் போது ஹில்ஸில் இருந்து இந்த 4 இடத்துக்கும் நாங்கள் போக மாட்டோம். கோயம்புத்தூர் தான் இப்போ போக போகிறோம். ஏதாவது வியூ பாயிண்ட் வந்தால் மட்டும் நின்று அதை vlog எடுத்துகிட்டு அப்படியே கோயம்புத்தூர் நோக்கி போயிட்டே இருக்க போகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து காலையில் 2:30 மணிலேருந்து முடிச்சு தான் இருக்கோம். ஸோ அதனால் வீட்டுக்கு போகிறது தான் எங்களுக்கு சேஃப்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க பாஸ்? நீங்கள் 2:30 மணிக்கு எழுந்தனால நம்ம ஒரு 5 பிளேஸ் கவர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வெயிலாக கீழே இறங்கிடலாம் இருக்கும். இல்லாட்டி மறுபடியும் நைட்டுக்கு இறங்கினா ரொம்ப குளிராக இருக்கும். அதனால் நம்ம வெயிலோட இறங்கிடலாம். நாளைக்கு பாசித்துக்கு ஒர்க்கும் இருக்கிறனால நம்ம ரெஸ்ட் கொடுத்த மாதிரியே இருக்கும். இதுவே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி 5 பிளேஸ் யாரும் விசிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. காலையில் வந்துட்டு நாங்கள் விசிட் பண்ணிட்டோம் 1 மணிக்குள்ளே. ஆமாம், அவ்வளோதான் கிளம்புறது. சரி கைஸ், ஏதாவது வியூ பாயிண்ட் இருந்தால் பார்ப்போம். அதோட இப்போ கோயம்புத்தூர் நோக்கி போயிட்டே இருக்க போகிறோம். காலையில் 3 மணிக்கு வந்தோம். இப்போ ஒரு 2 o'clock ஆக போகுது. ஊட்டிலேருந்து இறங்குறோம். கோத்தகிரி வழியாக இறங்குறோம். அங்கே வரும்போது செக் போஸ்ட்டில் செக்கும் பண்ணல, பாஸும் கேட்கல. போகும்போது எந்த பிரச்சனையுமே இருக்காது. அண்டு இப்போ பெட்ரோல் மட்டும் அடிக்கணும். பெட்ரோல் பார்க்காம விட்டோம். அதை மட்டும் போகிற வழி அடிச்சுட்டு அப்படியே போகிறது தான். அப்புறம் உங்களுக்கு பட்ஜெட் எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு உக்கடத்தில் போய் சொல்கிறேன். அண்டு ஒன் டே கூட இல்லை, ½ டே தான் ஆகுது. நாங்கள் அப்படியே இறங்கலான்னு இருக்கோம். சீக்கிரமாக கீழே கோயம்புத்தூருக்கு இறங்கிடலான்னு பார்க்குறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பிளேஸை விசிட் பண்ணி காமிச்சிருக்கோம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எங்களை மாதிரி பிளான் பண்ணி. ரூட்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. போகிற வழியில் வந்து கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸுக்கும் போகலாம். என்ன, அது வந்து நம்ம போகிற ரூட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அங்கே குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அதனால் நாங்கள் அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டோம். இல்லாட்டி இப்படி இறங்கும் போது கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிக்கிறது தான் பிளானு. கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கனால சரி வேணான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கே போய்க்கலாம்
அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். Let me take you for a ride, dancing with the lights, our hearts beating like a drum tonight. Tonight, let me take you for a ride, for a ride. Let's go crazy, my baby, dancing with the lights. Together we could chase the sun tonight. Let me take you for a ride. Ooh, tonight. Let me take you for a ride, for a ride. Guys, நம்ம ஃபைனலி உக்கடம் வந்துட்டோம், கோயம்புத்தூர். நம்ம காலையில் 3 மணிக்கு ஆரம்பித்து இப்போ வந்து இப்போ ஈவினிங் 5 o'clock வந்திருக்கோம். நம்ம வந்து ஊட்டியில் அந்த 5 டூரிஸ்ட் பிளேஸும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். 5 பிளேசஸ் வந்து கவர் பண்ண வந்து ஒரு ஆளுக்கு வந்து 600 ரூபா பட்ஜெட் ஆயிருக்கு. பெட்ரோல் நாங்கள் ஆக்டிவாவில் போனனால வந்து அந்த 600 வந்து ஒரு ஆளோட பட்ஜெட் வந்து பெட்ரோலுக்கு போயிடும். இன்னொரு 600 வச்சு தான் நம்ம அந்த டிக்கெட்டு அப்புறம் அந்த சாப்பிட்றது அதெல்லாம் நாங்கள் பண்ணியிருந்தோம். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாதனால ஒரு ஆளுக்கு 600 முடிஞ்சு, இல்லாட்டி கொஞ்சம் ஒரு 100 எக்ஸ்ட்ரா ஆகி ஒரு 700 வந்துருக்கும். இதேமாதிரி உங்களுக்கு கண்டென்ட் பார்க்கணுன்னா என்னைய பாருங்கள், ஆசிப் டியூக்கர்.